அஜித் குமாரின் லாக்அப் மரண சோகங்களை இன்னும் மறையாத நம் மனதிற்கு மீண்டுமாய் ஒரு சோகம் ஆறா துயரத்தில் ஆழ்த்திவிட்டது. நாங்கள் அந்த சமயத்தில் வேறொரு நிகழ்ச்சிக்காக வீடியோ ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுது இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. மிகவும் ஒரு சோகமான செய்தி. அந்த கோர சம்பவத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம். அதாவது கடலூர் மாவட்டத்தில் செம்மாங்குப்பம் என்ற ரயில்வே கிராசிங் உள்ளது. அங்கு காலை சரியாக 7:30 மணி அளவில் தனியார் பள்ளியின் வேன் 4 மாணவர்கள் ஏற்றிக்கொண்டு அப்போது அதை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த தண்டாவளத்தை கிராஸ் செய்யும் பொழுது விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயில் வந்து அந்த வேன் மேலே மோதிடுது. அதில் சாருமதி என்ற மாணவியும் நிமிலேஷ் என்ற மாணவரும் இறந்து விடுகின்றார்கள். செலியன், விஸ்வேஸ் இவர்கள் இருவரையும் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்கின்றார்கள். அதனோடு கூடவே அந்த டிரைவரையும் மருத்துவமனையில் சேர்க்கின்றார்கள். மருத்துவமனையில் செலியன் என்ற மாணவன் இறந்து விடுகின்றான். செலியன், சாருமதி என்ற இருவரும் உடன் பிறந்தவர்கள், அதாவது அக்கா தம்பி. இவர்கள் சின்ன காட்டுச்சாவி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள். அதே போல இறந்த மற்றொரு மாணவன் நிமிலேஷ் தொண்டமானத்து என்ற பகுதியை சேர்ந்த பையன். இந்த மாணவர்களை இழந்து துடிக்கும் பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் எங்களது குரலற்றவன் குரல் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தையும் ஆறுதலையும் கூறிக்கொள்கின்றோம். இந்த விபத்திற்கான காரணம் பலவிதமாக சொல்லப்படுகின்றது. இந்த விபத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே நமது அனைவர் மனதிலும் தோன்றக்கூடிய ஒரு கேள்வி, அந்த ரயில்வே கேட் ஏன் மூடப்படாமல் இருந்தது அப்படிங்கிறது தான். இதற்கு ரயில்வே தரப்பில் சொல்லப்படுகின்ற ஒரு காரணம், கேட் கீப்பர் கேட்டை மூடுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது அந்த டிரைவர் பள்ளிக்கு டைம் ஆகிவிட்டது, எனவே நான் கிராஸ் செய்த பிறகு மூடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் அதனால் அந்த கேட் கீப்பர் வந்து கேட்டை மூடாமல் விட்டுவிட்டதாகவும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கிருந்த பொதுமக்கள் தரப்பில் கேட் கீப்பர் கேட்டை மூடவே இல்லை, அவர் போதையில் அந்த ரூமை விட்டு வெளியே வரல, அங்கேயே உறங்கிவிட்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்ததாக அந்த ஓட்டுநரிடம் பேட்டி எடுக்கும் பொழுது அவர் கூறுகின்றார், ரயில்வே கேட்டு திறந்திருந்தது, அதேபோல் ரயிலில் இருந்து எந்த விதமான ஒளியும் எழுப்பப்படவில்லை, அதனால்தான் நான் தைரியமாக அந்த தண்டவாளங்களை கிராஸ் செய்தேன், இல்லாவிட்டால் நான் கிராஸ் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த காரணமாக நமது பொதுமக்கள் சொல்கின்றது, இந்த கேட் கீப்பர் ஒரு வடநாட்டுக்காரர் ஆகையினால அவருக்கு நாம் பேசுவதும் புரியவில்லை, அவர் பேசும் நமக்கு புரியவில்லை. இதே ஒரு தமிழ்நாட்டுக்காரராக இருந்தால் அதை புரிந்து கொண்டிருப்பார், இது தவிர்க்கப்பட்டிருக்கும் என்று பொதுமக்கள் சொல்கின்றார்கள். மேலும் நடுநிலையானவர்கள் இங்கு சிக்னல் எந்த சிக்னலுமே வேலை செய்யவில்லை, கேட்டு திறந்திருக்கும் பொழுது டிரைவருக்கு, அதாவது ரயில் ஓட்டுகின்ற டிரைவருக்கு சிக்னல் கிடைக்காது, ஆகையினால அவர் ஒலி எழுப்புவார், ரயிலையும் வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக வருவார் அப்படின்னு ஒரு தடவை சொல்றாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறதை முழு விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். அந்த சமயத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் மிகவும் கோபமாக கேட் கீப்பரை அடிக்கின்றார்கள். உடனே காவல்துறை உள்ளே வந்து கேட் கீப்பரை அழைத்து ஜீப்புக்குள் ஏற்றி கொண்டு சென்று விடுகின்றார்கள். அதையும் பலர், காவல்துறை கேட் கீப்பரை பாதுகாக்கின்றது, ஒரு வடநாட்டுக்காரன் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான் அவனை பாதுகாக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதே போல திருச்சி கோட்ட மேலாளர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, நாங்கள் இதில் சுரங்கப்பாதை அமைப்பதற்காக அனுமதி கேட்டிருந்தோம், ஆனால் இங்குள்ள கலெக்டர் அனுமதி தரவில்லை அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு போட்டு போறாரு. இப்படியாக அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் சில உண்மைகளை இங்கு பேசியே ஆக வேண்டும். ஏனென்றால் நடந்த இந்த நிகழ்வு யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு சோகம். ஆனால் அதற்காக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் இதில் எப்பொழுதுதான் தீர்வு கிடைப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக டிரைவரின் வேண்டுதலுக்கு கட்டுப்பட்டு கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை மூடாமல் விட்டார் அப்படின்னு சொல்றது சில பேர் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. நானுமே சில இடங்களில் பார்த்திருக்கின்றேன். அதாவது பெரிய டவுன்களில் இந்த மாதிரி செய்ய முடியாது, ஏன்னா பெரும்பாலும் பாலம் கட்டி விட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் பாலம் கட்டாமல் விடப்பட்ட இடங்களில் கூட கேட் கீப்பர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, திறக்க மாட்டாங்க. ஆனால் சிறு சிறு நகரங்கள் பக்கமோ சிறு சிறு ஊராட்சிகள் பக்கமோ இருக்கின்ற கேட் கீப்பர்கள் அடிக்கடி வந்து செல்கின்ற உள்ளூர் வாசிகளை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். எனவே அவர்களுக்காக அந்த கேட்டை சீக்கிரம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி திறந்து வைத்து அந்த நேரத்தில் கேட் மூடப்படுகின்ற நேரத்தில் வருகின்றவர்களுக்காக வழிவிடுவதுண்டு. இதை நாம் பல இடங்களில் நேரடியாக பார்த்திருக்கின்றோம். எனவே இதிலிருந்து பார்க்கும்பொழுது அந்த டிரைவர் அந்த வழியாக அடிக்கடி செல்பவர் என்பதனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு நட்பினாலோ
அல்லது ஒரு அறிமுகத்தினாலோ ஸ்கூல் வேனை பார்த்த உடனே அவரும் சரி என்று திறந்து விட்டிருக்கலாம். இதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நான் இதுதான் நடந்தது என்று சொல்லவில்லை, இதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல கோட்ட மேலாளர் அவர்களுக்கு நாம் அறிவுறுத்துவது என்னவென்றால், அங்கு சிக்னல் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது சிக்னலே வேலை செய்யவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஒரு மூடப்படாத கேட்டில் கிராஸ் பண்ணுறது முன்னால் எப்படி உங்களுக்கு உங்கள் ட்ரெயின் ஓட்டுநருக்கு சிக்னல் கிடைத்தது? சிக்னல் கிடைக்காமல் அவர் வேகத்தையும் கட்டுப்படுத்தாமல் ஒளியும் எழுப்பாமல் எப்படி வந்தார்? இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அடுத்தவர் மேல் பழி சொல்வது போல எதையாவது கூறிக்கொண்டு விட்டு சென்றால் இதனால் ஏற்படும் மற்ற விவகாரங்களுக்கு யார் பொறுப்பாவது? ஒரு படித்த நல்ல பதவியில் உள்ள உங்களுக்கு மத்திய அரசினுடைய வேலையில் இருக்கின்றோம், மாநில அரசில் உள்ளவர்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற மனப்போக்கோடு நடந்து கொள்வது மிகவும் தவறான ஒன்று. அதாவது ஆண்டுக்கு 17,000 கோடி ரயில்வே பாதுகாப்பிற்கென்று இதே போல கேட்ட சரி பண்றது, சிக்னல் சரி பண்றது போன்ற செயல்களுக்கு 17,000 கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள். அப்ப அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்னல் கூட சரி பண்ணாம உங்களுக்கு கீழ் வேலை பார்க்கின்ற மற்றவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? இதை நீங்க கொஞ்சமாவது கவனிச்சிருக்கீங்களா? அதே போல கவாச் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இந்த 10 ஆண்டுகளில் நம் இந்தியாவில் உள்ள 68,584 கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த ரயில்வேக்கும் 1,548 கிலோமீட்டருக்கு தான் இந்த கவாச் பாதுகாப்பு அமைப்பு செஞ்சிருக்காங்க. இந்த 10 வருடங்களில் அவர்களால் செய்ய முடிந்தது இது மட்டுமா? அல்லது அந்த 10 வருடங்களில் இதற்காக அவர்கள் ஒதுக்கிய தொகை எவ்வளவு? இதை நாம் சொன்ன இந்த 17,000 கோடி என்பது ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை. அப்ப மொத்தமா நீங்க இந்த 10 ஆண்டுகள்ல இந்த ஒரு வருஷத்தை விட்டுருங்க, 10 ஆண்டுகளில் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? அதில் இவ்வளவுதான் உங்களால் இந்த வெறும் 1,548 கிலோமீட்டர் மட்டும்தான் உங்களால் அதனை செய்ய முடிந்ததா என்பதற்கு இந்த பிஜேபி அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். அதே போல இந்த 10 ஆண்டுகளில் 638 ரயில்வே விபத்துகள் நடந்திருக்கின்றன. கொஞ்சம் கூட குறையல. வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருக்கு. இதில் இறந்தவர்கள் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 748 பேர் இறந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த 3 சாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்படியாக ரயில்வே விபத்தை தவிர்க்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் அதை சிறிதும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அதே போல இந்தியா முழுவதும் உள்ள 17,000 ஓட்டுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இது நாங்க சொல்லலைங்க, DREU தான் சொல்லுது. அதாவது தட்சிண ரயில்வே எம்ப்ளாயி யூனியன் அதுதான் சொல்லுது. அதனுடைய டேட்டாவில தான் நான் பேசுறேன். 17,000 டிரைவர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இதுக்கு இந்த அரசு சொல்ல போற, அதாவது பிஜேபி அரசு சொல்ல போற பதில் என்ன? இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, இதை போல ரயில்வே விபத்துக்களை கருத்தில் கொண்டு ரயில்வே மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்றைக்குமே எந்த ஒரு விபத்திற்கும் சரி அல்லது எந்த ஒரு செயலுக்கும் சரி பிஜேபியினுடைய எந்த அமைச்சரும் பதவி விலகியதாக சரித்திரமே கிடையாது. இதை நாம பேசி பேசி வேஸ்ட் தான். நம்மளுடைய தொண்டை தண்ணி தான் குறையுமே ஒழிய, தொண்டை தண்ணி தான் வீணாகுமே ஒழிய அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். செய்வதற்கான துணிவோ அடிப்படை மனச்சாட்சியோ அவர்களிடம் இல்லை. சோசியல் மீடியா நண்பர்களே, பொதுமக்களே, இந்த விபத்திற்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒருவரை பழி சுமத்துவதை, அதாவது எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியை குறை சொல்வதும் ஆளுங்கட்சியினர் எதிர்க்கட்சியை குறை சொல்வதும் ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான செயல். இதில் உண்மை என்னவென்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எதையுமே புரியாமல் அந்த ஆக்சிடென்ட்டை வந்து பார்த்த உடனேயே இது டிரைவர் மேல் தான் தவறு, இது வந்து கேட்கீப்பர் மேல் தான் தவறு அப்படின்னு பழி போடுவதை முதலில் நிறுத்துங்கள். இதில் அனைவர் மேலும் தவறு இருக்கின்றது. ஓட்டுநர் மேலும் தவறு இருக்கின்றது. ஒரு 2-3 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்களை வைத்துக் கொள்ளுங்கள். பொறுத்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது. அப்பாவி மாணவர்கள் 3 பேர் உயிர் இழந்திருக்க மாட்டார்கள். அதேபோல் கேட்கீப்பரும் தனது பணியை, தனது பொறுப்பை முழுமையாக உணர்ந்து அதை செய்திருந்தாலும் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஒரு கேட்கீப்பர் வடநாட்டுக்காரர் என்பதற்காக மட்டுமே நாம் அவரை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வடநாட்டுக்காரர்களை கொண்டு வந்து பணி அமர்த்துவது பிஜேபி மட்டுமோ அல்லது காங்கிரஸ் மட்டுமோ என்றெல்லாம் சொல்ல முடியாது. இது ஆரம்பிக்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சியில் தான். ஏன்னா என்றைக்கு வந்து லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக வந்தாரோ அன்றையிலிருந்தே பீகார்காரங்கள் பெருமளவில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அவர் பணியமர்த்த ஆரம்பித்து விட்டார். அதற்கு முன்பாக பீகாரில் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள்
சொற்ப பேர் தான். ஆனால் அவர் வந்ததற்கு பிறகுதான் இந்த ரயில்வேயில் கணக்கில் அடங்கா பீகாரிகள் வந்து இங்கே பணியமர்த்தினார். இன்னும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னா, திருச்சியில் உள்ள பொன்மலை பணிமனையில் ஏறக்குறைய 4000 பீகாரிகள் இருப்பதாக தகவல் வருகின்றது. ஆகையினால இந்த தவறுகளை செய்வது அல்லது செய்து கொண்டிருப்பது பிஜேபி மட்டும்தான் அல்லது காங்கிரஸ் மட்டும்தான் என்பதற்கில்லை. அனைத்து அரசுகளுமே, அனைத்து மத்திய அரசு யார் இருந்தாலும் சரி இதைத்தான் செய்கின்றார்கள். எனவே இதற்கான ஒரு முடிவு அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவர்களது கூட்டணியில் இருக்கின்ற நமது மாநில கட்சிகள் தான் எடுக்க வேண்டும். அந்த டிரைவரை அடித்துவிட்டு காவல்துறை அவரை பாதுகாப்பதாக சொல்கின்றார்கள். இப்போ தான் நம்ம அஜித்குமார் அவருடைய லாக்அப் மரணத்தில் சமூக நீதி, மனிதாபிமானம், மனச்சாட்சி இப்படியெல்லாம் பேசணும். அப்படி பேசிவிட்டு இப்பொழுது அவரை அடித்துக் கொள்வதற்காக நம்மிடம் ஒப்படைக்கவில்லை, நம்மிடம் விட்டுவிடவில்லை காவல்துறை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எங்கே போய் சொல்றதுங்க? ஒருத்தரை அடித்துக் கொள்ளும் போது மனிதாபிமானம் பற்றி பேசுகின்றோம், மற்றவரை நாமே அடித்துக் கொள்வதற்காக முயல்கின்றோம். இந்த சமயத்தில் காவல்துறை அவரை உங்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு கொள்ளுவதை வேடிக்கை பார்த்து அல்லது அடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அந்த மனிதாபிமானம் எங்கு சென்று விட்டது? எனவே காவல்துறை செய்தது மிகவும் சரியான செயல். காவல்துறையை யாரும் குற்றம் சொல்ல வேண்டாம். இதில் முழுக்க முழுக்க நாம் விசாரித்தவரை ரயில்வே துறையினுடைய அஜாக்கிரதை தான் காரணம். அவர்கள் அந்த சிக்னலை சரிவர இயங்குவதற்கு செய்திருந்தால் இதில் எந்த தவறும் நடந்திருக்காது. நாம் அதைத்தான் சொல்ல வேண்டும். இன்று பார்த்தோம் என்றால் நமது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் அதே கருத்தை வழிமொழிகின்றார். அதாவது 1 வருடமாக சுரங்கப்பாதை அமைப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுமதி தரவில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த கோட்ட தலைவர் தான் சொன்னார் அப்படின்னா எடப்பாடியார் அவர்களும் அதற்கு ஒத்து ஊதுகின்றார். அதற்கு என்ன காரணம் என்றால் நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த ரயில்வே கோட்ட மேலாளர் மத்திய அரசின் ஊழியர், அதாவது பிஜேபி அரசின் ஊழியர். எடப்பாடியார் பிஜேபி அரசின் கையால், கைக்கூலி. ஒன்று மட்டும் நினைச்சு பாருங்க, சென்ற வருடம் அல்லது இந்த வருடம் அந்த மாவட்ட ஆட்சியர் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் இந்த 1 வருஷத்தில் அந்த சுரங்கப்பாதையை கட்டி முடிச்சிருப்பீங்களா? அல்லது இந்த விபத்து நிகழாமல் இருந்திருக்கும் என்று உங்களால் சூரிட்டி கொடுக்க முடியுமா? ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு குறைந்தது 2 வருடங்கள் ஆகின்றது. அதுவும் அரசு வேலையாக இருந்தால் அவ்வாறு தான் இழுப்பார்கள். ஆட்சியர் அவரிடம் கேட்டு பார்த்தால் தான் தெரியும் அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பது. அந்த சிக்கல்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஆட்சியர் அவர்கள் இதில் அனுமதி கொடுத்திருப்பார். அந்த நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் இருந்திருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதில் போய் மாவட்ட ஆட்சியர் இதனை தடுத்து வைப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் இருக்காது. அப்படி இருந்திருந்தால் உள்ளூர்காரர்களே, கடலூர் மாவட்டத்தில் அனைத்து கட்சியினரும் இருக்கின்றார்கள், அனைவருமே சேர்ந்து அப்பொழுதே போராட்டம் அறிவித்திருப்பார்கள். அதுவும் 1 வருடமாக அவரால் அந்த அனுமதியை தர முடியவில்லை என்றால் நிச்சயமாக போராட்டம் நடத்தியிருப்பார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, 1 வருடமாக மாவட்ட ஆட்சி தரவில்லை, அங்கேயே ஏடிஎம்கே இருக்குல்ல, ஏடிஎம்கேயோட கட்சிக்காரர்கள், மாவட்ட செயலாளர்கள், மற்ற கிளை செயலாளர்கள் எல்லாருமே இருக்கீங்கல்ல. அதே போல உங்களுடைய தோழமை கட்சிகள் பிஜேபி, தேமுதிக, பாமக, தற்பொழுது புதிதாக முளைத்திருக்கும் தாவேகா போன்ற கட்சி எல்லாமே இருக்கு. யாருமே இந்த விஷயத்தில் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல், எந்த விதமான செயல்பாட்டையும் செய்யாமல், ஒரு துயர சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் ஆளுங்கட்சியை குறை சொல்வதில் என்ன பயன்? இந்த 1 வருடமாக எதற்கு நீங்களும் கண்டுகொள்ளாமல் இருந்தீர்கள்? உங்களது வாக்கு பிரகாரமே வைத்துக் கொள்வோம், ஆளுங்கட்சியோ மாவட்ட ஆட்சியரோ இதற்கு அனுமதி தரவில்லை. சரி, பொதுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கு எப்படி அனுமதி தர வைத்திருக்க வேண்டும்? உங்கள் ஆட்சி நடக்கும் பொழுது திமுக அல்லது அதனுடைய தோழமை கட்சிகள் என்னவெல்லாம் செய்தார்கள்? எப்படி போராட்டம் செய்தார்கள்? எப்படி அதை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்றார்கள்? அப்ப நீங்கள்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் எடப்பாடியார் அவர்களே. எடுத்தோம் கவித்தோம் என்று உங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல நீங்கள் இதை போற போக்கில் பேசிவிட்டு போவது ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகாகாது. அல்லது இதை பற்றி நீங்கள் எத்தனை முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருப்பீர்கள்? அதையும் நீங்கள் தெளிவாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தமிழக மக்களின் சார்பாக நாங்கள் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால், இனிமேலும் இதுபோல ஒரு தவறு நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அதனை உடனடியாக எடுத்து மீண்டுமாய் இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்க ஆவணம் செய்வீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது குரலற்றவன் குரலாக உங்கள் அன்பு நண்பன் அபு.